Hi, welcome to Like Share Trading Academy YouTube channel. நான் விஜயேந்திரா ஃபினான்ஷியல் ட்ரெயினர். இந்த வாரம் மார்க்கெட் கண்ணாபின்னான்னு தான் போயிருந்தது. மேலே போயிட்டு கீழே போயிட்டு அப்படிதான் இருந்தது. ஆனா இதை எப்படி நாம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் வீக் Thursday, ஃப்ரைடே மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சது. மண்டே தான் கொஞ்சம் புஷ்அப் ஆயிட்டு மேலே போச்சு. Thursday வரைக்கும் மேலே போன மார்க்கெட் Thursdayக்கு அப்புறமா டவுன் சைடு மூவ்மெண்ட்டை கொடுத்தது. அதுக்கப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 116 பாயிண்ட் அப் சைடு மூவ் ஆயிருக்கு நிஃப்டி. இதெல்லாம் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு பிளஸ் ஆன விஷயம் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி 26,000 தாண்டி போயிடுச்சுன்னா மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனுக்கு வந்துடும். அது வரும் வாரத்துல நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸும் எல்என்டியும் தான். அது இல்லாம இந்த வாரத்துல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐடி ஸ்டாக்ஸ் ஏற்கனவே இருந்த மாதிரி டவுன் சைடு மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தல ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இந்த டவுன் சைடு மூவ்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இது எவ்வளவு தூரம் கீழே வருதோ அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்க நீங்க ப்ராஃபிட்கான என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் அல்லது 1 இயர்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், டெக் மகேந்திரா இது எல்லாமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் தான். இது எவ்வளவு தூரம் குறையுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பொசிஷன்ல எடுத்து 6 மாசம் 1 வருஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும். கடந்த 2 வாரமா மார்க்கெட்ல வொலட்டாலிட்டி நிறையவே இருந்தது. அது ஏன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஈரான் யூஎஸ்னுடைய வார் டென்ஷன் தான். இது ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியை பாதிச்சுதா அப்படின்னா பிபிசிஎல்ல பாதிச்சிருக்கு. ஆனா ஓஎன்ஜிசியை பாதிக்கல. ஓஎன்ஜிசி இன்னைக்கும் ஒரு பர்சன்டேஜ் அப்சைடு தான் மூவ் ஆயிருக்கு. மார்க்கெட்ல அன்னைக்கான ட்ரேடர்ஸுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ராடேக்கான பொசிஷனை நீங்க ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி இன்ட்ராடேல ஈக்விட்டியை பொறுத்தளவு நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் டெஃபினட்டா கிடைக்கும். ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒவ்வொரு நாளும் எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத டெய்லியும் ஷார்ட்ஸாகவும் போட்டுருக்கோம். நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்தை டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலோட இணைந்திருங்க. ஈக்விட்டி பத்தின நிறைய விஷயங்களை தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். இணைஞ்சிருங்க. ஆல் தி பெஸ்ட்.